வெல்கம் டு தர்மிகா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் பிஸ்னஸும் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கோங்க. உங்கள் பிஸ்னஸும் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு பண்ணுறத பற்றி நிறைய டவுட்ஸுங்க. அதாவது சோப்பு பண்ணுறத பற்றி இல்லை, சோப்பு சேல் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விற்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அஸ் யூஷுவல் பேக்ரவுண்டில் நம்மளுடைய பேக்கிங் வீடியோஸும் போய்க்கிட்டே இருக்கும். நான் நார்மலாக பேசுகிறத வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால தான் என்னுடைய பேக்கிங்கோடு சேர்த்து போடும்போது என்னுடைய ப்ராடக்டையும் நான் உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான டிப்ஸையும் நான் சொன்ன மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போது இந்த சோப்பு பார்த்திங்கன்னா, இப்போ சோப்பு பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி செட்டப் வேணுமா? அதாவது ஆக்சுவலி நீங்கள் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நார்மலாக வீட்டில் வச்சு பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோப்பு பண்ணுறதுக்கே சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு, சேல் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கோ ஆஃப்லைனில் சேல் பண்ணுறதுக்கோ எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. அப்படி நிறையா பேர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் விற்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, நீங்கள் நேராக போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட தொழில் மையம். உங்களுடைய நீங்கள் பண்ண சோப்பில் ஏதாவது ஒரு சோப்பை எடுத்துகிட்டு இந்த மாவட்ட தொழில் மையத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் வந்து லேபில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு தர சான்றிதழ், அதாவது குவாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது, இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக உங்களுடைய சோப்பு இமேஜ் இதை மட்டும் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். திடீர்னு உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்கா, அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் மட்டுமே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கு மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படாது. இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி ட்ரக் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்க. ட்ரக் சர்டிஃபிகேட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெடிசின் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து ட்ரக் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கலில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சில வலி நிவாரணிகள், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்டாக நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து ட்ரக் சர்டிஃபிகேட் தேவை. சோப்புக்கு வந்து ட்ரக் சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களா, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பயும் நீங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு நீங்கள் சோப்பு மட்டும்தான் கொண்டு போய் அந்த மாவட்ட தொழில் மையத்தில் கொடுக்க போகிறீங்க. அவங்க உங்களை வீட்டில் வந்து எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் பற்றின டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வச்சு நிறையா பேர் டவுட் கேட்பீங்க இல்லையா? அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய பிஸ்னஸ் டிப்ஸு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 2 டிப்ஸு சொல்லியிருந்தோம். அதை நிறையா பேர் அப்ளை பண்ணி பார்த்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை நம்பி நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்த்ததுக்கு. அடுத்த வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி பேசும்போது எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸே வந்து பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எனக்கு ஆர்டர்ஸே வரல இன்றைக்கி, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னா, எனக்கும் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குப்பா, உனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும், வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற வார்த்தையை அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள். தென் நீங்களும் வந்து பாசிட்டிவிட்டியாக இருங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து உணர்ந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க இதில் ஆர்டர்ஸ் வரலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மேஜிக் ஸ்டோன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கும் அந்த மேஜிக் ஸ்டோன் மெத்தட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த மேஜிக் ஸ்டோனை பற்றி நான் ஒரு கிளாஸஸாக எடுக்கலான்னு இருக்கேன். இது மூலமாக நம்ம நிஜமாகவே ஆர்டர்ஸ் வேணும்னா ஆர்டர்ஸை கவர்ந்துருக்கலாம், மணி வேணும்னா மணியை கவர்ந்துருக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும் அப்படின்னா அதையும் கவர்ந்துருக்கலாம். இந்த மேஜிக் ஸ்டோன் வச்சு எல்லா மேஜிக்கையும் பண்ணலாம். அந்த கிளாஸஸ் கூடிய சீக்கிரமே நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இது ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை. இது இல்லாமலும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சூப்பராக ரன் பண்ணலாம். இது இருந்தால் இன்னும் சூப்பராக ரன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு.